ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஃபரீடா. இந்த வீடியோவில் ஜூன் 2021 இம்பார்ட்டண்ட் பேங்கிங் அவேர்னஸை வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். பேங்கிங் நியூஸ். RBI dropped the license of Shivaji Rao Bhonsle Sahakari Bank. ஸோ ஆர்பிஐ வந்து இந்த சிவாஜி ராவோ போஸ்லே சஹாகாரி பேங்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேன்சல் பண்ணுறது, லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறது, லைசன்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க. ஸோ மேபி அது கொஸ்டினாக கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணது ஆர்பிஐ. அண்ட் இப்போ எந்த பேங்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா சிவாஜி ராவோ போஸ்லே சஹாகாரி பேங்க். RBI bi-monthly monetary policy review for June 2021 announced. ஸோ ஜூன் 2021க்கான monthly monetary policy வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டியோட ஹெட் வந்து ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ். ஸோ இது ஜூன் மந்தோட டேட்டா. ஸோ நீங்கள் எக்ஸாம் உங்களுக்கு எந்த மந்த் இருக்கோ அந்த மந்தில் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போங்க. ஸோ இப்போ ஜூன் அப்படிங்கும்போது ஜூன் ஜூலை 2 மாதத்துக்குமே இது சூட்டபிள் ஆகும். ஆகஸ்ட்டில் மேபி உங்களுக்கு எக்ஸாம் வந்துச்சுன்னா ஆகஸ்ட்டில் அந்த ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு போங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து இந்த மானிட்டரி பாலிசி ரிவ்யூவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ரெப்போ ரேட் வந்து 4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 6th டைமாக அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. அதாவது தொடர்ந்து 6th பை-மந்த்லி பாலிசி ரிவ்யூவில் இந்த ரெப்போ ரேட்டை மாற்றவே இல்லை, 4% தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35%, இதுவும் மாற்றலை. அப்புறமா பேங்க் ரேட் 4.25, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியும் 4.25, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4%, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ 18%. ஸோ இந்த 6 டேர்மும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரெப்போ ரேட் 4%, ரிவர்ஸ் ரெப்போ வந்து 3.35, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியும் பேங்க் ரேட்டும் 4.25, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4%, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ 18%. இதை தாண்டி ரிமைனிங் உள்ள ரிப்போர்ட் என்னெல்லாம்னா, இந்தியாவோட ஜிடிபியை ஆர்பிஐ வந்து 9.5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டும் 4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொஸ்டின் வந்து லாஸ்ட் பை-மந்த்லியை விட இந்த மந்த்லிக்கு வந்து இந்த பை-மந்த்லி பாலிசியில் வந்து எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேசிஸ் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒன் டைம். ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது, அன்சேஞ்சு தான் உங்களுக்கான ஆன்சர். Rupee Co-op Bank permitted extension of banking license. ஸோ ருப்பி கோஆப்ரேட்டிவ் பேங்கோட லைசன்ஸை வந்து அகெயின் ஒரு 3 monthsக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைசன்ஸ் கொடுக்குறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அண்ட் அதை லைசன்ஸை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிறது, இது எல்லாமே ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு 3 monthsக்கு வந்து ருப்பி கோஆப்ரேட்டிவ் பேங்குக்கான லைசன்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ வரேன்னா August 31, 2021 வர அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ருப்பி கோஆப்ரேட்டிவ் பேங்க் அகெயின் இன்னொரு நியூஸ் என்னென்னா, இவங்க வந்து ஆர்பிஐட்ட வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷனும் போட்டிருக்காங்க. என்னென்னா, அவங்க வந்து மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்கு கூட மெர்ஜ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதுக்கு ஆர்பிஐ எந்த நியூஸும் சொல்லலை. ஸோ ருப்பி கோஆப்ரேட்டிவ் பேங்கோட லைசன்ஸை இப்போ 3 months வந்து ஆர்பிஐ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ இம்போசஸ் பெனால்ட்டி ஆன் 2 banks, பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், டோட்டலிங் ₹6 crore. ஸோ டோட்டலாக 6 crore ஆர்பிஐ வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. எந்த பேங்குக்கள்னா பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். அகெயின் இந்த ஃபைன் போடுறது எல்லாமே ஆர்பிஐ கீழே தான் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக 6 crore, 4 crore மட்டுமே பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அண்ட் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குக்கு வந்து 2 crore போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 6 crore அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெல்லாம் பேங்க்னா பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குக்கு 2 crore, பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 4 crore கொடுத்துருக்காங்க. RBI now increased ATM interchange fee from 15 to ₹70. ஸோ ஏர்லியராக இதோட ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா ₹5 to ₹6 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதை இப்போ வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ₹15 to ₹17 அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஜூன் 10லேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது
ஏர்லியராக 2012 இருந்த அமௌண்ட்டு தான் இது. இப்போ வந்து 2021 வந்து அதோட அமௌண்ட்டை 15லேருந்து 17 rupees அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஸோ இதுலேயும் பாருங்கள், ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு 15லேருந்து 17னும் நான் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு 5 to 6னு மாற்றிருக்காங்க. ஸோ ஏர்லியராக இருந்தது 15 ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு, இப்போ அதை 17னு மாற்றிருக்காங்க. அண்ட் நான் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு ஏர்லியராக இருந்தது 5 அண்ட் இப்போ வந்து 1 rupee கூட்டி 6 rupees அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஏடிஎம் இன்டர்சேஞ்சபிள் ஃபீஸை மாற்றினதும் ஆர்பிஐ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. RBI stretched the BBPS scope by August 31, 2021. ஸோ BPS அப்படின்னா என்னென்னா பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இது நம்ம மொபைல் மூலமாக பேமெண்ட் பண்ணுறது தான் பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். அதுக்கு கீழே தான் இதெல்லாம் வரும். ஸோ இதோட ஸ்கோப்பை வந்து August 31 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது யாருக்காகனா நம்ம ப்ரீபெய்ட் மொபைல் ஃபோன் யூசர்ஸ்க்காக தான் இது. ரொம்பவே இந்த பிபிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மொபைல் ஃபோன் யூசர்ஸ் தான். ஸோ அவங்களுக்காக August 31 வரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிபிபிஎஸ் எதுக்கு கீழே வரும்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் இந்த பிபிபிஎஸ் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 3 monthsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிபிபிஎஸ் மூலமாக நம்ம வந்து டிடிஹெச், எலக்ட்ரிசிட்டி, கேஸு, டெலிகாம், வாட்டர் இதுக்கு எல்லாமே நம்ம பேமெண்ட் வந்து இந்த பிபிபிஎஸ் ஆப் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ப்ரீபெய்ட் ரீசார்ஜுக்கு தான் 3 months வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. RBI imposes ₹23 lakh penalty on 3 cooperative bank. ஸோ இப்போ தான் 6 crore வந்து பெனால்ட்டி பார்த்தோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு 2 crore, பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 4 crore பார்த்தோம். ஸோ இப்போ வந்து 3 cooperative பேங்க்கு 23 lakh வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த 3 cooperative பேங்க் எதெல்லாம்னா மோகவீரா கோஆப்ரேட்டிவ் பேங்க், இண்டாப்பூர் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் பராமதி சகாகாரி பேங்க். ஸோ இதில் வந்து மோகவீரா கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு 12 lakh, இண்டப்பூருக்கு 10 lakh போட்டிருக்காங்க. அண்ட் பராமதி சகாகாரி பேங்க்குக்கு வந்து 1 lakh போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 23 lakh வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம். நெக்ஸ்ட் எஸ்பிஐ ரிலேட்டட் நியூஸ் பார்க்கலாம். எஸ்பிஐ இன்ட்ரடியூஸ் கொலாட்ரல் ஃப்ரீ கவாச் பர்சனல் லோன். ஸோ கவாச் அப்படிங்கிறது வந்து நம்ம எஸ்பிஐ லான்ச் பண்ண ஒரு லோன் ஸ்கீம். இது என்னென்னா நம்ம இந்த லோன் கவாச் அப்படிங்கும்போது நம்ம இந்த COVID-19க்காக ஏதாவது நம்ம பர்சனல் லோன் எடுத்துக்கலாம். அது வந்து ஈஸியலி அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக அப் டு 5 lakh வரை இந்த லோனில் கொடுப்பாங்க. அண்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 8.5% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக இதோட டைம் ஸ்பேன் வந்து 5 yearsனு சொல்லியிருக்காங்க. அதாவது 60 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு 3 monthsக்கு வந்து எந்த ஒரு மொரட்டோரியமும் கட்ட வேண்டாம், அதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொலாட்ரல் ஃப்ரீனா நீங்கள் இந்த லோன் நம்ம பேங்க்கில் வாங்க போனோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கணும். ஒரு டாக்குமெண்ட் வந்து அங்கே நம்ம செக்யூரிட்டியாக வச்சா தான் நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கவாச் ஸ்கீமுக்கு கீழே நம்ம ஒரு பர்சனல் லோன் எடுக்கணும், அதுக்கு வந்து கொலாட்ரலாக எந்த ஒரு செக்யூரிட்டியும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஃபஸ்ட்டு 3 monthsக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க வேண்டாம். அண்ட் டோட்டல் டைம் ஸ்பென் வந்து 60 months, அதாவது 5 yearsனு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 8.5% சொல்லியிருக்காங்க. அண்ட் அப் டு 5 lakh வரை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது அனௌன்ஸ் பண்ணது எஸ்பிஐயோட சேர்மன் தினேஷ் காரா. எஸ்பிஐ இன்ட்ரடியூஸ் ஆரோக்கியம் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோன். ஸோ அவங்களே தான் எஸ்பிஐ தான் ஆரோக்கியம் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிஸ்னஸ் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது ஹெல்த் ரிலேட்டட், ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும். ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக உள்ள பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு லோன் ஸ்கீம் தான் இந்த ஆரோக்கியம் ஸ்கீம். ஸோ இதில் எவ்வளோ ரூபாய் கொடுப்பாங்கன்னா மினிமம் 10 லட்சத்துலேருந்து மேக்ஸிமமாக 100 crore வரை கிடைக்கிறாங்களா. அண்ட் இதோட டென்யூர் பீரியட் வந்து 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஸ்கீம் இருக்குது, 2 லோன் பார்த்தோம். கவாச் லோன் வந்து எஸ்பிஐ கொடுக்குறது. அண்ட் அது பர்சனல் லோன், அது வந்து இந்த COVID-19 அஃபெக்ட் ஆகிருக்கவங்களுக்கு ஹெல்த் கவருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு லோன். அதில் அப் டு 5 lakh தான் கொடுப்பாங்க. அண்ட் அதோட பீரியட் வந்து 60 monthsன்னு படித்தோம், அதாவது 5 yearsன்னு படித்தோம். இது வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது பிஸ்னஸ்க்காக கொடுக்குறது, அந்த மெடிக்கல் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்காக உள்ளது. அண்ட் இதில் வந்து மினிமமாக 10 lakh மேக்ஸிமமாக 100 crore கொடுக்குறாங்க. அண்ட் இதோட டென்யூர் வந்து 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SBI funds ₹3725 crore for Noida International Airport. நொய்டா வந்து எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்டை வந்து இப்போ திரும்ப ரெஜுவினேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து
ஃபண்டாக நம்ம எஸ்பிஐ வந்து 3725 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் இதோட டென்யூர் வந்து 20 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு எஸ்பிஐ வந்து லோன் கொடுத்துருக்காங்கன்னா நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நொயின்னு கேட்டுகிட்டே இருந்தனால எஸ்பிஐ லோன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட அமௌண்ட் வந்து 3725 crore அண்டு இது எத்தனை வருஷம் டென்யூருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 20 yearsக்கு. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பேங்க் ரிலேட்டட் நியூஸ். வேர்ல்டு பேங்க் சாங்ஷன் $125 million ஃபினான்சியல் சப்போர்ட் ஃபார் கேரளா. ஸோ கேரளாவுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட்டுக்காக வேர்ல்டு பேங்க் வந்து $125 million கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் இம்பார்ட்டன்ட், யாருக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் யாரு கொடுத்துருக்கா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இது டோட்டல் அமௌண்ட் சாங்ஷன் ஆனது $250 million. இது செகண்ட் ஃபேஸாக $125 million கொடுத்துருக்காங்க. ஏர்லியராக $125 million ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ கேரளாவோட ஃபினான்சியல் சப்போர்ட்டுக்காக வேர்ல்டு பேங்க் $125 million செகண்ட் ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் அமௌண்ட் கேட்டால் $250 million அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி $125 million கொடுத்துட்டாங்க. இந்தியா அண்ட் World Bank signed $32 million loan agreement for Mizoram Healthcare Project. ஸோ மிசோரத்தில் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்டுக்காக வேர்ல்டு பேங்க் $32 million கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் நியூஸ். ஸோ ஆல்ரெடி கேரளாவில் $125 million பார்த்தோம். ஸோ மிசோரம் அப்படிங்கும்போது நம்ம நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் வரும், அது குட்டி ஸ்டேட் தான். ஸோ அதனால் கம்மியான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, $32 million தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா வேர்ல்டு பேங்க். அண்ட் இது எஸ்பெஷலி ஃபார் த ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்டுக்காக அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு கீழே வருதுன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது வந்து ஆயுஷ்மான் பாரத்துக்கு கீழே உள்ள ஒரு ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் $32 million வேர்ல்டு பேங்க் வந்து மிசோரத்துக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு பேங்க் சாங்ஷன் $500 million ப்ரோக்ராம் டு ஹெல்ப் பூஸ்ட் இந்தியாஸ் எம்எஸ்எம்இ செக்டர். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸை வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக பூஸ்ட் பண்ணுறதுக்காக வேர்ல்டு பேங்க் வந்து $500 million வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எவ்வளோ தான் நியூஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா $500 million. யாருக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவில் உள்ள எம்எஸ்எம்இ செக்டாரை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த $500 million செகண்ட் ஃபேஸ் தான். ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஆல்ரெடி $750 million கொடுத்துட்டாங்க. இது செகண்ட் ஃபேஸாக தான் $500 million கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 1250 அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ரிலேட்டட் நியூஸ். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் இந்தியா சைன் லோன் அக்ரிமெண்ட் டு சிக்கிம். ஸோ சிக்கிமோட ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோனா $2.5 million கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே வேர்ல்டு பேங்க் வந்து நம்மளோட ஃபினான்சியலாக பில்டப் பண்ணுறதுக்காகவோ அல்லது நம்மளோட ஹெல்த் கேர் செக்டரா இல்லைனா எம்எஸ்எம்இ அந்த மாதிரி உள்ள வளர்ச்சி பணிகளுக்காக தான் வேர்ல்டு பேங்க் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ரூபா கொடுப்பாங்க. அதே இது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் நேம்லேயே இருக்குது டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது இந்தியாவில் எந்த ஏரியாலலாம் டெவலப்மெண்ட் வேணுமோ அந்த ஏரியாவுக்காக தான் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் சிக்கிமில் வந்து ரோடு டெவலப்மெண்ட்டுக்காக $2.5 million கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கிம் ரோடுக்காக $2.5 million யார் கொடுத்துருக்காங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்ரோவ்ஸ் $484 million லோன் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு அப்கிரேட் ரோட் நெட்வொர்க் இன் தமிழ்நாடு. ஸோ இப்போ சிக்கிமில் பார்த்தோம், அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து $484 million கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா நம்ம சென்னை டு கன்னியாகுமரி இருக்கக்கூடிய அந்த ரோடை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து இன்னும் நல்ல விதமாக பண்ணுறதுக்காக $484 million வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதோட டோட்டல் லென்த் வந்து 590 kilometer அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், சிகேஐசின்னு சொல்லியிருக்காங்க. சிகேஐசினா சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் கோரிடர். இண்டஸ்ட்ரியல் கோரிடர்னால் அந்த ஹைவே தான் இண்டஸ்ட்ரியல் கோரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. Other banking news, HDFC Bank install mobile ATMs across 50 cities in India. ஸோ மொபைல் ஏடிஎம்ஸை வந்து இந்தியாவில் இப்போ இன்ஸ்டால் பண்ணது யார் அப்படின்னா HDFC Bank அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொபைல் ஏடிஎம் அப்படின்னாலே தெரியும், மொபைல்னாலே மூவபிள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு மூவபிள் ஏடிஎம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா HDFC Bank. ஸோ ஹச் அப்படிங்கும்போது ஹோம் அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு ஏடிஎம் வந்து நம்மளுக்கு காசு தரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம். ஸோ மொபைல் ஏடிஎம்ஸை லான்ச் பண்ணது HDFC Bank அப்படிங்கிறத ஞாபகம். மோர் தென் 50 cities. ஸோ சிட்டிஸ் எத்தனை சிட்டிஸ்ன்னு கேட்கலாம், 50 cities அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, ICICI Bank became the first in Asia Pacific, second globally to offer SWIFT GPI instant
instant facility. So வேர்ல்டுலே செகண்டு, ஏசியா பசிபிக் கண்ட்ரியில் ஃபஸ்ட்டாக இந்த ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஸ்விஃப்ட் ஜிபே இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸ்விஃப்ட் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்சியல் டெலிகம்யூனிகேஷன். ஸோ அந்த நேம்லேயே இருக்குது சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க். ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா பேங்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோடு தான் இந்த ஸ்விஃப்ட் கோட். ஸோ இந்த ஸ்விஃப்ட் கோடு மூலமாக நம்ம இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எந்த பேங்க் மூலமாக வேணுனாலும் காசை அனுப்பிக்கலாம். அதுதான் இதோட மீனிங். ஸோ இது வந்து வேர்ல்டில் செகண்டு அண்ட் ஏசியா பசிபிக் கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு அண்ட் இந்தியாவில்னு கேட்டாலும் இது ஃபஸ்ட்டு தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்விஃப்டோட ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க, சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்சியல் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்கு கீழே வரும்னா ஐஎம்பிஎஸ்னால் இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு இமிடியேட்டாக பணம் தேவைப்படுதுனாலும் நம்ம யாருக்குன்னு இல்லை, இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளிநாட்டில் இருக்காங்கன்னா நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுதுன்னா நம்ம ஈஸியாக இந்த ஐசிஐசிஐ பிளாட்ஃபார்ம் மூலமாக அந்த ரூபாவை வந்து அவங்க அனுப்பிக்கலாம், நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் இதோட மீனிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்விஃப்ட் ஜிபிஐ இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து ஏசியா பசிபிக் கண்ட்ரீஸில் ஃபஸ்ட்டாகவும் வேர்ல்டில் செகண்டாகவும் லான்ச் பண்ண பேங்க் வந்து ஐசிஐசிஐ பேங்க். அண்ட் இந்த ஸ்விஃப்ட் மூலமாக எவ்வளோ ரூபா வரை ட்ரான்சாக்ட் பண்ணிக்கலாம்னா அப் டு 2 lakh வரை ட்ரான்சாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாரதி ஆக்ஸா லைஃப் பேங்க் அசூரன்ஸ் பார்ட்னர்ஸ் வித் ஷிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஷிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து இப்போ ரீசனாக நியூஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பிகம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எது அப்படின்னு கேட்டால் இந்த ஷிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஷிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் இந்தியாவில் இருந்த ஃபஸ்ட்டு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அது வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மாறினது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு கூட தான் பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பேங்க் அசூரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பேங்க் அசூரன்ஸ் தான் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ பேங்க்கில் வந்து டெபாசிட் போடுறோன்னா அந்த டெபாசிட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இந்த பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு கூட எந்த லைஃப் இன்சூரன்ஸ் டைப் பண்ணியிருக்காங்கன்னா பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபெட்ரல் பேங்க் இன்ட்ரடியூஸ் என்ஆர் சேவிங் அக்கௌண்ட் ஃபார் சி ஃபாரஸ்ட்ஸுக்காக ஒரு என்ஆர் சேவிங் அக்கௌண்ட் ஸ்கீம்ஸ்க்கு நான் ரெசிடெண்ட் அக்கௌண்ட் வந்து பொதுவாகவே கரண்ட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஃபெட்ரல் பேங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் போத்து என்ஆர்இனா நான் ரெசிடெண்ட் எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க, என்ஆர்ஓன்னா நான் ரெசிடெண்ட் ஆர்டினரின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேவிங் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த பேங்க் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சி ஃபாரஸ்ட் ஆர் என்ஆர் நான் ரெசிடென்ட்ஸ்க்காக சேவிங் அக்கௌண்ட் ஸ்கீமை வந்து கொண்டு வந்தது நம்மளோட ஃபெட்ரல் பேங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபெட்ரல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் கேரளாவில் இருக்குது. NABARD sanctioned rupees 254 crore for drinking water project in Odisha. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போதே அதெல்லாம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கே கீழே வரும். ஸோ இந்த அமௌண்ட்டையும் நபார்டு வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்கு கீழே தான் ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 254 million. எந்த ஸ்டேட்டுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒடிஷாக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அமௌண்ட்டு முக்கியம். ஸோ நபார்டுங்கும் போது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்னு தான் சொல்லுவோம். ஸோ அது பொதுவாகவே நபார்டு வந்து சேங்ஷன் பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாகவும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து நபார்டுக்கு கீழே உள்ள ஒரு ஃபண்ட். ஸோ அந்த ஃபண்டிலேருந்து தான் 254 crore வந்து நம்மளோட ஒடிஷாவுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே வருதுன்னா ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் டு த ரூரல் பாப்புலேஷன் பை 2022. ஸோ இந்த இயர் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த டார்கெட் இயர் கேட்கலாம். ரூரல் பாப்புலேஷனுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கறதுக்கான டார்கெட் இயர் வந்து 2022. அதே இது ஜல் ஜீவன் மிஷன் ஒன்று சொல்லுவோம் நம்ம, அப்படின்னா டேப் வாட்டர் கனெக்ஷன். ஸோ எல்லா வீட்லேயுமே வந்து டேப் வாட்டர் இருக்கணும் அப்படிங்கிறது ஹர் கர் ஜல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட டார்கெட் இயர் கேட்டால் 2024. ரூரல் பாப்புலேஷனுக்கான ட்ரிங்கிங் வாட்டர் டார்கெட் இயர் கேட்டால் 2022. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரெண்டும் வேறு வேறு. அண்ட் ஜல் ஜீவன் மிஷனுக்கு 2024 அண்ட்
ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் ரூரல் பாப்புலேஷனுக்குள்ளது 2022. ஸோ அந்த இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 254 மில்லியனை வந்து நபார்டு வந்து ஒடிஷாக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் பேங்க் டைஸ் அப் வித் வெல் டெக் கம்பெனி ஃபிஸ்டம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை, இந்தியன் பேங்கும் வெல் டெக் கம்பெனி ஒரு ஃபிஸ்டம் அப்படிங்கிற கம்பெனியை வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஃபிஸ்டம் வந்து ஒரு வெல்த் டெக் கம்பெனி, ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு கம்பெனி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேங்குங்கும்போது அவங்க நிறைய வாலெட் டிசைன் பண்ணுவாங்க, ஆப் டிசைன் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு கம்பெனி கூட அவங்க டைப் பண்ணியிருந்தால் தான் அவங்க அதெல்லாம் பண்ண முடியும். அதனால தான் ஒரு பேங்க் வந்து எப்போவுமே ஒரு கம்பெனி ஐடி கம்பெனி கூட வந்து டைஅப்பில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்தியன் பேங்க் வந்து இந்த வெல்த் டெக் கம்பெனி ஃபிஸ்டாம் கூட வந்து டைஅப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்ரிக்ஸ் மொபைல் எஸ்டாப்ளிஷ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சொல்யூஷன் ஃபார் ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்குக்கு வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சொல்யூஷனை வந்து உருவாக்கி கொடுத்த வந்து கேரிக்ஸ் மொபைல் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேரிக்ஸ் மொபைல் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் அஸ் ஏ சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த வாட்ஸ்அப் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படிங்கிறத வந்து ஆக்சிஸ் பேங்குக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்குக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணது கேரிக்ஸ் மொபைல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கேரிக்ஸ் மொபைலுங்கிறது இந்தியாவோட லார்ஜஸ்ட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் அஸ் ஏ சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓவர் 20 lakh கஸ்டமர்ஸ் ஆஃப் அதர் பேங்க்ஸ் லாகின் டு ஐசிஐசிஐ பேங்க் மொபைல் ஆப். ஸோ ஐசிஐசிஐ வந்து ஐ மொபைல் அப்படின்னு ஒரு வந்து மொபைல் ஆப்பை வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து ஐசிஐசிஐ பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ஐ மொபைல் அப்படிங்கிற ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ அதை வந்து இப்போ ரீசெண்டாக 2021 ஐ மொபைல் அப்படிங்கிறத ஐ மொபைல் பே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. இதில் என்ன பெனிஃபிட்னா வேறு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க கூட அவங்க யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி இந்த ஆப்பு மூலமாக மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ இது மூலமாக ஐசிஐசிஐ பேங்கை தவிர மீதி உள்ள பேங்கில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஐ மொபைல் பே அப்படிங்கிற ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ ஐ மொபைல் அப்படிங்கிற ஆப் வந்து முன்னாடி ஐசிஐசிஐ பேங்க் வச்சுருந்தா ஒரு ஆப்பு தான். அந்த ஆப் 2008 அந்த ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் நம்ம வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஐசிஐசிஐ பேங்கில் அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்ம அந்த ஆப் யூஸ் பண்ண முடியும். இப்போ 2021 அதை அப்டேட் பண்ணி ஐ மொபைல் பே அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஆப்பாக மாற்றினாங்க. ஸோ அதில் எந்த பேங்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இந்த ஆப் மூலமாக நம்ம காசு வந்து மாற்றிக்கலாம். நம்மளுக்கு யூபிஐ ஐடி மட்டும் இருந்தால் போதும். யூபிஐனா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐடியை வச்சு நம்ம யாருக்கு வேணுனாலும் எந்த பேங்க்குக்கு வேணுனாலும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இவங்க வந்து நிறைய 20 lakh கஸ்டமர்ஸுக்கு மேலே அந்த ஐ மொபைல் பே ஆப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஐ மொபைல் பே அப்படிங்கிறது எந்த பேங்கோட ஆப்னு கேட்கலாம். ஸோ ஐசிஐசிஐ ஃபஸ்ட்டு ஐ இருக்குது, அதை வச்சு ரிலேட் பண்ணிக்கோங்க. ஐ அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணிக்கோங்க. ஐசிஐசிஐ பேங்க். தென் இது ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண இயர் வந்து 2008. நித்தி ஆயோக் ஃபைனலைஸ் த பிளான் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஸோ ஆல்ரெடி பட்ஜெட்டில் நிறைய பேங்க் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் இப்போ இந்த சென்ட்ரல் பேங்கையும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கையும் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கிடச்சிடுச்சு. ஸோ இந்த ஃபைனலைஸ் பிளானை வந்து ரிலீஸ் பண்ணது தான் நித்தி ஆயோக். அண்ட் நித்தி ஆயோக்கோட சேர்மன் நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பட்ஜெட்டில் ஏற்கனவே சொன்னது தான் இது நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க நிறைய பேங்கை ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதில் தான் இந்த சென்ட்ரல் பேங்கையும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கையும் வந்து இப்போது ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கான பிளான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த ஃபைனலைஸ் பண்ணது நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம இந்தியாவில் இருந்த பிளானிங் கமிஷன் 5 ஆண்டு திட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு பிளானிங் போட்டு அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் இந்த நித்தி ஆயோக். ஸோ இந்த நித்தி ஆயோக்கோட சேர்மன் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பே நியர்பை டைஅப் வித் இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் லான்ச் பூர்ண சுரக்ஷா இன்சூரன்ஸ் சொல்யூஷன் ஃபார் ரீட்டைலர்ஸ். ஸோ பே நியர்பையும் இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸும் டைஅப் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைஅப் பண்ணி அவங்க ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய நேம் வந்து பூர்ண சுரக்ஷா. ஸோ இந்த பூர்ண சுரக்ஷா யாருக்காக தான்? ரீட்டைலர்ஸ்க்காக. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டால் அந்த ரீட்டைலர்ஸ் யாருக்காக இது பண்ணாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ரீட்டைலர்ஸ்க்காக அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பே நியர்பை
அண்ட் இந்தியா ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டு பேரும் டைப் பண்ணியிருக்காங்க. அவங்க லான்ச் பண்ண லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்டோட நேம் தான் பூர்ண சுரக்ஷா. ஸோ பூர்ண சுரக்ஷா அந்த நேமும் கேட்கலாம். ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இது யாருக்காக அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரீட்டெயிலர்ஸ்க்காக அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு பேரோட நேமு பே நியர்பை இந்தியா ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ண ஸ்கீம் பூர்ண சுரக்ஷா அண்ட் எஸ்பெஷலி ஃபார் ரீட்டெயிலர்ஸ். Bank of Maharashtra top performer public sector unit bank in terms of loan deposit growth. ஸோ இப்போ இருக்கக்கூடிய லோன் கொடுக்குறதுலையும் சரி டெபாசிட் நிறைய வச்சுருக்கிறதுலையும் சரி யார் டாப்பில் இருக்காங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அண்ட் இது ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க், இது இம்பார்ட்டண்ட். அண்ட் இதில் செகண்டில் இருக்கிறது வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக அவங்களோட க்ரோத் ரேட் வந்து 16% அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒன்லி 13.56 தான் இருக்குது. அண்ட் அதே இது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து 16% இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய க்ரோத் அண்ட் லோனில் வந்து டாப்பில் இருக்க டாப் பெர்ஃபார்மர் யாருன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, செகண்ட் இருக்கிறது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஸோ எப்போவுமே மகாராஜா டாப்பில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் இன்ட்ரடியூஸ் பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ் ஃபார் என்எஃப்ஓ. என்எஃப்ஓ அப்படின்னா நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து அவங்களோட பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ் ஃபண்டை வந்து ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபராக வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ ஃபண்ட் ஆஃபர் இப்போ கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் எதுன்னு கேட்டால் அது வந்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபெட்ரல் பேங்க் எக்ஸ்பேண்ட்ஸ் இட்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் ஒராக்கிள் அண்ட் இன்ஃபோசிஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பேங்க் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனி கூட டைப் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஆப் மேனேஜ்மெண்ட்டுக்காகலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஃபெட்ரல் பேங்க் வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை யார் கூடலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒராக்கிள் கூடயும் இன்ஃபோசிஸ் கூடயும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபெட்ரல் பேங்க் யார் கூடலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒராக்கிள் அண்ட் இன்ஃபோசிஸ். நெக்ஸ்ட்டு அம்புஜா சிமெண்ட் ஃபவுண்டேஷன் டை வித் நபார்டு டு ஸ்கில் ரூரல் யூத். ஸோ நபார்டு வந்து அம்புஜா சிமெண்ட் ஃபவுண்டேஷன் வந்து நபார்டு கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், நபார்டு அப்படிங்கும்போது அவங்க ரூரல்ஸுக்காகவும் ரூரல் பீப்புளுக்காக அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்காக தான் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ரூரலில் இருக்கக்கூடிய யூத்துக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்காக நபார்டு கூட அம்புஜா சிமெண்ட் ஃபவுண்டேஷன் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபவுண்டேஷன், அவங்க அங்கே உள்ள இளைஞர்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்லை சொல்லிக் கொடுத்து அது மூலமாக அவங்க வந்து ஒரு வேலை வாய்ப்பை தேடுறதுக்கு வந்து ஒரு வழி செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் இதோட மீனிங். ஸோ நபார்டு கூட யார் டைப் பண்ணியிருக்காங்கன்னா அம்புஜா சிமெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. எதுக்காகனா ரூரல் யூத்தோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் யூனிட் வித் மோ என்கேஜ். ஸோ உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் மோ என்கேஜ் கூட சைன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்காகனா டிஜிட்டல் பேங்கிங் கொடுக்கறதுக்காக. ஸோ இது ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனி தான். ஸோ மோ என்கேஜ் யார் கூட டைப் பண்ணியிருக்காங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் கூட அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நவி ஜென்ரல் இன்சூரன்ஸ் லான்ச்சஸ் இஎம்ஐ பேஸ்டு ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம கெட்டுறதையே வந்து இஎம்ஐ பேஸ்டில் நம்ம கெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணது வந்து நவி ஜென்ரல் இன்சூரன்ஸ். நவி ஜென்ரல் இன்சூரன்ஸோட ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூரில் இருக்குது. அண்டு இஎம்ஐயோட ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க, இக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். என்ன ஒருத்தர இஎம்ஐ அப்படின்னு கொடுத்துட்டு இயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தான் இஎம்ஐயோட ஃபுல் ஃபார்ம். அண்ட் இந்த ஹவுசிங் லோனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு இஎம்ஐயாக நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்ன பேங்க் எது அப்படின்னு கேட்டால் இன்சூரன்ஸ் எதுன்னு கேட்டால் நவி ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ எல்லாமே நவீனமாக யோசிக்காங்க, ஹெல்த் இன்சூரன்ஸில் கூட இஎம்ஐயை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் நியூஸ். நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க் லான்ச்சஸ் டிஜிட்டல் பேங்கிங் சொல்யூஷன் ஐசிஐசிஐ ஸ்டாக் ஃபார் கார்ப்பரேட். ஸோ இதுவும் ஒரு டிஜிட்டல் பேங்கிங் சொல்யூஷன்னாலே நம்ம ஒரு மொபைல் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறது தானே டிஜிட்டல் பேங்கிங் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐசிஐசிஐ ஸ்டாக் நம்ம ஏற்கனவே மொபைல் பே அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். இது வந்து ஐசிஐசிஐ ஸ்டாக் வந்து எஸ்பெஷலி ஃபார் மெர்ச்சன்ட்ஸுக்காக, அதாவது கார்ப்பரேட் அவங்களுக்காக மட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்பாங்கன்னா ஐசிஐசிஐ ஸ்டாக் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக ஐசிஐசிஐ பேங்க் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கார்ப்பரேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கார்ப்பரேட் கம்பெனியெல்லாம் எல்லாத்தையும் ஸ்டாக்கில் அடிக்கடிக்கு வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐசிஐசிஐ ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து எஸ்பெஷலி ஃபார் மெர்ச்சன்ட்ஸ், கார்ப்பரேட்ஸ். கோட்ரேஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்ட்ரடியூஸ் டிசைன் யுவர் இஎம்ஐ ஹோம் லோன் ப்ராடக்ட். ஸோ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு
இஎம்ஐ இது பண்ணது வந்து நவி மும்பை இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம். ஸோ நவி இன்சூரன்ஸ் கார்பரேஷன் படித்தோம். அதே மாதிரி ஹோம் இன்சூரன்ஸுக்கு இஎம்ஐ ப்ராடக்ட் கொண்டு வரோம். ஹோம் லோனுக்கு இஎம்ஐ கொண்டு வந்தது வந்து கோத்ரேஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு இஎம்ஐ போட்டது யாருன்னா நவி. அதே இது ஹோம் லோனுக்கு இஎம்ஐ போட்டது வந்து கோத்ரேஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூகுள் பே சப்போர்ட் டெபிட் கார்டு டோக்கனைசேஷன் வித் எஸ்பிஐ, இண்டஸ்இண்ட், ஹெச்எஸ்பிசி அண்ட் ஃபெடரல் பேங்க். ஸோ ஆல்ரெடி கூகுள் பேயில் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் எஸ்பிஐ கார்ட்ஸ், ஆக்சிஸ் பேங்க் இதிலெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அதை இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க்குக்கெல்லாம்னா எஸ்பிஐ, இண்டஸ்இண்ட், ஹெச்எஸ்பிசி, ஃபெடரல் பேங்க் இந்த 4 பேங்க்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு கீழே இன்னும் யாரெல்லாம் வருவாங்கன்னா விந்திரா, யாத்ரோ, டுன்சா இவங்கெல்லாம் கூட வராங்க. ஸோ கூகுள் பே வந்து ஆல்ரெடி எஸ்பிஐ கார்ட்ஸ், கோட்டக் மஹிந்திரா கார்டு அண்ட் ஆக்சிஸ் பேங்க்ஸ் கூட டைப்பில் இருக்காங்க. அண்ட் அந்த டைப்பை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் கூட இல்லைன்னா எஸ்பிஐ, இண்டஸ்இண்ட், ஹெச்எஸ்பிசி அண்ட் ஃபெடரல் பேங்க். நெக்ஸ்ட்டு ஃபெடரல் பேங்க் ஜாயின்ட் வித் இன்ஃபோசிஸ் ஃபார் ஓரக்கிள் சிஎக்ஸ் கம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுன்னா ஃபெடரல் பேங்க் வந்து ஓரக்கிள் கூட இன்ஃபோசிஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜிக்காக ஃபார் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்ஐசி சிஎஸ்எல் இன்ட்ரடியூஸ் ப்ரீபெய்ட் கிஃப்ட் கார்டு ஆன் ஐடிபிஐ பேங்க்ஸ் ரூபே பிளாட்ஃபார்ம். ஸோ எல்ஐசி வந்து ஷாகன் அப்படிங்கிற ஒரு கிஃப்ட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் கூட இல்லைன்னா ஐடிபிஐ பேங்க் அண்ட் ரூபே பிளாட்ஃபார்ம் கூட சேர்ந்து இந்த ஷாகன் அப்படிங்கிற கிஃப்ட் கார்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா நம்ம வந்து இப்போ ஆஃபர் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, இவ்வளோத்துக்கு மேலே வாங்கினா உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர், அந்த ஆஃபரை வந்து கிஃப்ட் கார்டாக இதில் கொடுப்பாங்களாம். ஸோ அதுதான் இதோட மீனிங். ஸோ எல்ஐசி வந்து யார் கூடலாம் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஐடிபிஐ அண்ட் எந்த பிளாட்ஃபார்ம்லன்னா ரூபே பிளாட்ஃபார்மில். ஸோ அந்த கார்டோட நேம் வந்து ஷாகன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாகன் எல்ஐசி அப்படிங்கிறத ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பேங்கெல்லாம்னா ஐடிபிஐ அண்ட் லான்ச் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து ரூபே பிளாட்ஃபார்ம். நம்ம ரூபாவாக கொடுத்தோன்னா நம்மளுக்கு கிஃப்டாக கிடைக்கும், ஷாகன் கிஃப்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட் பண்ணிக்கோங்க. ஃபோன்பே இன்ட்ரடியூஸ் நியூ வாலெட் ஆட்டோ டாப் அப் ஃபீச்சர். ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் வாலெட் ஃபோன்பே வந்து ஒரு புது ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் தான் ஆட்டோ டாப் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னா நம்ம அந்த மினிமல் லெவல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து இது ரீசார்ஜ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அவ்வளோதான் இல்லை இன்ஃபர்மேஷன். ஸோ மினிமம் அமௌண்ட்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசை வந்து ஆட்டோ ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆப், ஒரு வாலெட்டை வந்து ஃபோன்பே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் லான்ச் பண்ணான்னு கேட்கலாம். ஸோ ஃபோன்பே ஆட்டோ வாலெட் அப்படிங்கிறத ஞாபகம், ஆட்டோ டாப் அப் ஃபீச்சர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் லான்ச்சஸ் COVID-19 ரிலீஃப் ப்ரோக்ராம் கர்கர் ரேஷன். ஸோ ஐடிஎஃப்சி பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் அந்த அவங்களோட கஸ்டமர்ஸ் யாராவது ரொம்ப COVID-19னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அவங்க வீட்டுக்கே கொண்டு கொடுக்குறாங்களா, அதுதான் இந்த இனிஷியேஷன். ஸோ அதோட நேம் தான் கர்கர் ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் கர்னா வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்கு வீடு நாங்கள் கொண்டு ரேஷன் பொருட்களை தந்துடுவோம், நீங்கள் கஷ்டப்படாதீங்க, புவர் கஸ்டமர்ஸ்க்காக பண்ணுறாங்க. ஸோ இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது யார் பண்ணுனாங்கன்னு கேட்கலாம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க், அந்த ஸ்கீமோட நேம் கர்கர் ரேஷன். யாருக்காங்கன்னா அவங்க பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய புவர் பீப்புளுக்காக அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10 kg rice or flour, 2 kg dal, 1 kg sugar and salt, 1 kg cooking oil, 5 packet of assorted spices, tea and biscuits and other essentials needed to support a small family for about a month. ஒரு மந்த்துக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து கொடுத்துருவாங்களாம். ஸோ லான்ச் பண்ணியிருந்த ஐடிஎஃப்சி பேங்க் ஸ்கீமோட நேம் வந்து கர்கர் ரேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் யாருக்காகனா புவர் கஸ்டமர்ஸ்க்காக. அதே மாதிரி எம்ப்ளாயி கோவிட் கேர் ஸ்கீமும் இதே ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் தான் இது பண்ணியிருக்காங்க. இது யாருக்காங்கன்னா அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணி யாராவது COVID-19னால இறந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க, எம்ப்ளாயி கோவிட் கேர் ஸ்கீம். ஸோ இதில் என்னென்னா அவங்களுக்கு 1 lakh அமௌண்ட் கொடுக்குறாங்க. இல்லைன்னா அவங்களோட ஃபிக்ஸட் பேயில் வந்து 4 years எவ்வளோ இருக்கோ அதை கொடுக்குறாங்க. ஸோ இதில் எது ஜாஸ்தியோ அதை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களோட நாமினிக்கு அந்த அக்கௌண்ட் வச்சு அந்த எம்ப்ளாயியோட நாமினிக்கு அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நாமினிக்கு வந்து
தொடர்ந்து 2 வருஷம் சேலரியும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹோம் லோனுக்கு அப் டு 25 லேக் வரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் 24 மந்த்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்காலர்ஷிப் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு, அவங்க அந்த இறந்த எம்ப்ளாயோட பிள்ளைங்களுக்கு கிராஜுவேஷன் வர 10,000 பெர் மந்த் வந்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி கோவிட் கேர் ஸ்கீமும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில் தான். அண்ட் கர்கர் ரேஷன் அப்படிங்கிறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில். அண்ட் எம்ப்ளாயி கோவிட் கேர் ஸ்கீம் வந்து அங்கே ஒர்க் பண்ணி கோவிட்னால இறந்து போன எம்ப்ளாயீஸ்க்காக. அண்ட் கர்கர் ரேஷனுங்கிறது அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய புவர் பீப்புளுக்காக. IndusInd Bank introduced Indus Easy Credit, a digital lending platform. ஸோ Indus Easy Credit அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது நம்ம வந்து COVID-19 வந்து பேங்க் போகிறதெல்லாம் ரொம்பவே பாதுகாப்பானது இல்லை, கூட்டம் செய்கிறது. ஸோ அவங்களுக்கு இப்போ ஏதாவது லோன் வேணும் அப்படிங்கும்போது அவங்க இந்த இண்டஸ் ஈஸி கிரெடிட் மூலமாக ஈஸியாகவே டிஜிட்டல் முறையில் வந்து லோனை வந்து வாங்கிக்கலாம். அதுதான் இதோட பெனிஃபிட். ஸோ இண்டஸ் ஈஸி கிரெடிட் அப்படிங்கிறது லோன் கொடுக்கறதுக்காக IndusInd பேங்க் வந்து லான்ச் பண்ணது. அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டலில் தான் அவங்க ஃபோன் மூலமாகவே இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலி பேப்பர்லெஸ். நெக்ஸ்ட்டு ஐசிஐசி பேங்க் இன்ட்ரடியூஸ் கார்ட்லெஸ் இஎம்ஐ ஃபெசிலிட்டி. ஸோ இஎம்ஐலே நம்ம 3வது இது பார்க்குறோம். ஸோ கார்ட்லெஸ் இஎம்ஐ ஃபெசிலிட்டி வந்து கஸ்டமர்ஸுக்காக கொடுத்துருக்கிறது வந்து ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் கார்ட்லெஸ் இஎம்ஐ ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் நம்மளோட மொபைல் ஃபோன், பேன் கார்டு இதை வச்சு மட்டுமே நம்ம வந்து இஎம்ஐ வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பிஎம் பேங்க் அண்ட் பைசா பஜார் ஜாயின்லி லான்ச் ஸ்டெப் அப் கிரெடிட் கார்டு. ஸோ ஸ்டெப் அப் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒன்றா பைசா பஜாரும் எஸ்பிஎம் பேங்க் வந்து சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் எதுக்குன்னா நம்மளோட லோன் அவைலபிலிட்டிக்காக தான். ஸோ இது யாரெல்லாம்னா எஸ்பிஎம் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அண்ட் பைசா பஜாரும் சேர்ந்து தான் இந்த கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கார்டோட நேம் வந்து ஸ்டெப் அப் கிரெடிட் கார்டு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் இன்ட்ரடியூசஸ் பே யுவர் கான்டாக்ட் சர்வீஸ். ஸோ இது என்னென்னா நம்மளோட மொபைல் நம்பர், நமக்கு யாருக்காவது இப்போ காசு அனுப்பணும்னா அவங்க மொபைல் நம்பர் மட்டும் தெரிஞ்சாலே போதும், அவங்களுக்கு நம்ம காசு அனுப்பிடலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வந்தது தான் இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்கோட பே யுவர் கான்டாக்ட் சர்வீஸ். ஸோ நம்ம யாரோட அக்கௌண்ட்டையோ இல்லை அவங்களோட ஐஎம்பிஎஸ் நம்பரை எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மொபைலில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருந்தால் மட்டுமே போதும். அந்த காண்டாக்ட் நம்பர் மூலமாக நம்ம அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதை லான்ச் பண்ணது கோட்டக் மஹிந்திரா பேங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்தோனியா லேப் அண்ட் எஸ் பேங்க் மேக் பார்ட்னர்ஷிப் டு சப்போர்ட் ஃபின்டெக் கம்பெனிஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பேங்க் இருக்குன்னா அவங்க ஒரு டெக்னாலஜி கம்பெனி கூட வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா எஸ் பேங்க்கும் இன்னொரு லேபும், அதாவது ஒரு டெக்னாலஜி கம்பெனியும் இருக்கக்கூடிய வேறு ஃபின்டெக் கம்பெனிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ யாரெல்லாம்னா அப்தோனியா லேபும் எஸ் பேங்க்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஸ் பேங்க் யூசஸ் AWS டு ஆக்சலரேட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் பேங்க். ஸோ அவங்க வித் அமேசான் வெப் சீரிஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த டிஜிட்டலைஸ் லெண்டிங் ப்ரோக்ராமை வந்து ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ யாரெல்லாம்னா ஆக்சிஸ் பேங்க் அண்ட் அமேசான் வெப் சர்வீசஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமாக அவங்க டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாத்தையுமே ஆக்சலரேட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முன்னாடி அவங்க போட்டிருந்த ஒரு டைப் தான், இப்போ அதை திரும்ப அதை ரினியூ பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம்னா அமேசான், ஆக்சிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஏ அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மேக் பார்ட்னர்ஷிப் வித் லோன் டேப். ஸோ உஜ்ஜீவனும் லோன் டேப்பும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்குறதுக்காக வேண்டி, அதுவும் எஸ்பெஷலி ஃபார் சேலரிடு செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ண, சேலரிடு கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் லோன் கொடுக்குற மாதிரி ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கும் லோன் டேப்பும். ஸோ யாருக்காகனா சேலரிடு கஸ்டமர்ஸ்க்காக அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.